ஒப்பற்ற ஒருவர், அவரை போல் 2வது நபர் கிடையாது. 3 வேதங்களில் பண்டிதர், நான்முக நருளாலே பஞ்சத்துவங்கிற மரணம் இல்லாதவர், 6 குணம் நிறைந்தவர், 7 குதிரை பூட்டிய தேர் கொண்ட சூரியனுடைய சிஷ்யர், அஷ்டாங்க யோகத்தில் வல்லவர், நவவியாக்கரண பண்டிதர், 10 தலை ராவணனுக்கு எதிரி என்னும்படியாக ஹனுமான் விளங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் இத்தனை சக்தி இருந்தாலும் சின்ன வயசில் என்ன பண்ணிட்டாராம், அப்பப்போ முனிவர்களுடைய ஆசிரமத்திலலாம் போய் குறும்பு பண்ணி அவள் யாகம் பண்ணிட்டு இருந்தான்னா அந்த யாகத்தையை போய் அணைச்சி விட்டுடுறது, அவள் வீட்டில் ஏதாவது பானை பொருள்லாம் வச்சுருந்தா அதை தூக்கி கீழே போட்டு உடைக்கிறது, இப்படியெல்லாம் வானரத்துக்கு ஏற்ற விஷமமெல்லாம் சின்ன வயசில் நிறையா பண்ணார். அதனால் அந்த ரிஷிகள்லாம் ஹனுமானுக்கு ஒரு குட்டி சாபம் கொடுத்துட்டா. என்ன சாபம்னா, உன் சக்தியை நீயே மறந்து விடுவாய். உனக்கு இவ்வளோ சக்தி இருக்குன்னு தெரிஞ்சதுனால தானே இவ்வளோ பண்ணிட்டு இருக்க, உன் சக்தியை எல்லாம் நீ மறந்து விடுவாய். ஆனால் யாராவது ஒருத்தர் உனக்கு ஞாபகப்படுத்திட்டான்னா, இதுதான் உன் சக்தின்னு ஞாபகப்படுத்திட்டான்னா உன் சக்தியெல்லாம் என்னன்னு புரிஞ்சிடும், அதை நீ எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சாபம் கொடுத்துட்றான். அதனால் தன் சக்தி என்னங்கிறது அவருக்கு அப்போது மறந்து போய் சுக்ரீவனுக்கு மந்திரியாக ரிஷ்யமூக மலையில் போய் வாழ்கிறார் ஹனுமான். இந்த வாலி சுக்ரீவன் அண்ணா தம்பி இருந்தாளே, அவள் 2 பேரும் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்தா. ஆனால் ஒரு சின்ன பிணக்கு வந்தது. வாலி சுக்ரீவன்ட்டேருந்து ராஜ்யத்தை அபகரித்தான், அவன் மனைவியை அபகரித்தான், சொத்தை அபகரித்தான். சுக்ரீவன் வாலிக்கு பயந்து ரிஷ்யமூக மலையில் ஒரு குகைக்குள்ளே வாழ்ந்துன்னு இருக்கான். அந்த சுக்ரீவனுக்கு உதவியாளராக மந்திரியாக விளங்குகிறார் ஹனுமான். இது ஒரு பக்கம் நடக்கும்போது தான் அவருக்கு ராமபிரானை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அந்த பக்கம் சைமல்டேனியஸாக பார்த்தா, முன்னாடியே பெருமாள் சொன்னார் இல்லையா, ராவண வதத்துக்காக அவதரிப்பேன்னு. அவர் ராமனாக வந்து பூமியிலே அவதாரம் பண்ணி 3 தம்பிகள் பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனனோடு விளக்கி அத்தனை பேரும் வசிஷ்டர்கிட்ட 12 வயசு வரைக்கும் படித்து, அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் யாகத்தை காக்கிறதுக்காக போய் மிதிலைக்கு போய் அங்கே சீத்தையை திருக்கல்யாணம் பண்ணிட்டு மீண்டும் அயோத்திக்கு வந்து 24 வயது வரை ராமனும் சீத்தையும் ஆனந்தமாக இருக்க, அதுக்கப்புறம் தான் கைகேயி தசரதன்ட்ட வரம் கேட்க, அந்த வரத்தின் விளைவாக ராமபிரான் புறப்பட்டு வனவாசம் செல்ல, வனவாசத்தில் 13 ஆண்டு வனவாசம் கடந்துருத்து. அப்போ ராமனுக்கு எவ்வளோ வயசு? திடீர்னு ஏதோ கேள்வியெல்லாம் கேட்டேன். 37 வயசு. 12 வயசில் சீதா கல்யாணம், 24 வயசில் வனவாசம், 14 வருஷ வனவாசத்தில் 13 வருஷம் கடந்தாச்சு. அப்போ ராமனுக்கு எத்தனை வயசு? 37 வயசு. அந்த சமயம் 13 வருஷ வனவாசம் பூர்த்தியான சமயத்தில் தான் ராவணன் சீதையை அபகரித்து செல்கிறான். இப்போ ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடிட்டு வர வழியில் கபந்தன்கிற அரக்கன் அவனை வதம் பண்ணுறான். ராமன் அடித்ததால் கபந்தனுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கிறது. அப்போது கபந்தன்ட்ட ராமன் கேட்குறானா, சீத்தை எங்கே இருக்கான்னு தெரியல, எப்படிரா தேடணும், வழி சொல்லுன்னா. நம்ம ஆச்சாரியர்கள் சிரிச்சா, இதுதானே ஜோக்கு. இவர் முன்னாடி ஜட்டாயு இறந்து கிடந்தப்போ நான் சொல்கிறேன் வைகுண்டம் போன்னு வைகுண்டத்துக்கு ரூட்டு தெரிஞ்சு ஜட்டாயுவை அனுப்பினார். வைகுண்டத்துக்கு ரூட்டு தெரிஞ்சவருக்கு ஸ்ரீலங்காவுக்கு ரூட்டு தெரியாதா? ஆனால் அதுக்கு மட்டும் கபந்தன்ட்ட சீத்தை எங்கே இருக்கான்னு தெரியல. அதாவது மனிதனாக அவதாரம் பண்ணதுனால மனித சோபாவத்தை அனுசரித்து கபந்தன்ட்ட கேட்டான். கபந்தன் சொன்னானா, அது எனக்கு சொல்கிறது கஷ்டம், ஆனால் நீ ஒன்று பண்ணு, பக்கத்தில் ரிஷியமூக மலைன்னு ஒரு மலை இருக்குது, அங்கே சுக்ரீவன் ஒரு வானர ராஜா இருப்பான், அவன்கிட்ட போ, அவன் சீத்தையை தேட உதவி செய்வான்னா. அப்போ லக்ஷ்மணன் கேட்டான், இது என்ன லாஜிக்கு, சுக்ரீவன்ட்ட போனால் சீத்தையை தேட உதவி செய்வானா? அதுக்கு அவன் ஒரு லாஜிக் சொன்னான், தலைவலியும் திருகுவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும்பா, நீ மனைவியை பிரிந்து கஷ்டப்படுறேங்கிற, மனைவியை பிரிந்தா என்ன கஷ்டங்கிறது யாருக்கு தெரியும்னா, மனைவியை பிரிஞ்சு கஷ்டப்படுறவனுக்கு தான் தெரியும். சுக்ரீவனுடைய மனைவி ருமாவை அவன் அண்ணன் வாலி அபகரித்து வச்சிருக்கான். அப்போ மனைவியை பிரிஞ்சா என்ன கஷ்டம்னு தெரியும். நீயும் அவன்கிட்ட போனா, ஓ நம்ம கதை தானா உனக்குன்னு, அவன் உடனே வந்து உனக்கு உதவி செய்வான், நீ சுக்ரீவன்ட்ட போன்னு காட்டி விட்டான் கபந்தன். அதன்படி சுக்ரீவனை தேடி ராமனும் லக்ஷ்மணனும் அந்த ரிஷ்யமுக மலைக்கு வருகிறார்கள். மலை உச்சியிலேருந்து சுக்ரீவன் பார்த்தா 2 பேர் மாந்தோல் மர உரி ஜட்டாமுடியோட இருக்கா. சன்னியாசியோன்னு நினச்சான். கையில் பார்த்தா வில்லம்பு வச்சுன்னு இருக்கா. போர் வீரரோன்னு நினச்சான். ஆள் பார்க்கவும் வாட்டசாட்டமாக இருந்தா. எங்கேயாவது சன்னியாசி நல்ல பைசப் 6 பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருப்பாரா? பைசப் 6 பேக்ஸ் வச்சுருக்கவர் இந்த ஜட்டாமுடி மாந்தோல் மர உரியெல்லாம் அணிஞ்சுட்டு இருப்பாரா? கையில் வந்து கமண்டலம் இதெல்லாம் வச்சுக்காம வில்லம்பு வச்சுட்டு இருப்பாரா? சுக்ரீவன் பார்த்தான். உதவி குரங்குகள்கிட்ட சொன்னான்டே, எங்கள் அண்ணன் வாலி தான் என்னை அடிக்க 2 அடியாளை அனுப்பியிருக்கான் போல இருக்கு, அது மாறு வேஷத்தில் இந்த மாதிரி வந்திருக்கா பாரு, சன்னியாசி வேஷத்தில் 2 அடியாள் வந்திருக்கான்னா. அப்போ தான் மந்திரியான ஹனுமான் கெட்டிக்காரர். அவர் சொல்கிறார், மொத்தம் நல்லவனா கெட்டவனாங்கிறது கண்ணை பார்த்தா தெரியாதா? 2 பேர் கண்களையும் பாருங்கள், அவள் ரொம்ப சாதுவானவா, உங்களை ஹிம்சிக்க வரல.
நாம் போய் யாருன்னு விசாரிச்சுன்னு வரேன்னு சொல்லிட்டு இப்போது அவர்களை விசாரிக்க ஹனுமான் என்ன பண்றார்? அதான் அடுத்த ஸ்லோகம். கத்வா சௌமித்ரி ராமௌ அத விபின பதம் தௌ கதம் வா கிமர்த்தம் ஆயாத்தௌ இத்யநேகைரயம் அமரகிரா மத்தியமேன ஸ்வரேண சய்யக் சப்த பிரயோகோச்சரண விதியுதேன அத்புதம் சாவிலம்பம் பிரஷ்னை பிருஷ்டை பிரதுஷ்டம் ரகுபதி மதனோத் வாக்மிதாம் யஸ்ய தத்தாம். இப்போ ஹனுமான் என்ன பண்ணார்? ஒரு சந்நியாசி வேஷம் எடுத்துக்கொண்டாராம். வானரத்தில் இருந்து ஒரு சந்நியாசியாக வடிவம் எடுத்துக்கொண்டு ராமலக்ஷ்மணர்களை எதிர்கொண்டு வரவேற்று அவர்களை பார்த்து கைகூப்பி ராமலக்ஷ்மணர்களை விசாரிக்கிறார்கள். நல்வரவு நல்வரவு வாருங்கள்னார். அடுத்து ஹனுமானுடைய அந்த பேச்சு பாருங்கோ, நல்ல சம்ஸ்கிருதத்தில் பேசினாராம், நடுத்தர குரல்ல பேசினாராம், சிறந்த வார்த்தைகளை பிரயோகித்தாராம், அதன் உச்சரிப்பு முறையும் சரியாக உச்சரித்து அற்புதமாக பேசினாராம். இது ஒவ்வொன்றும் வர்ணிச்சிருக்கார் இந்த ஸ்லோகத்தில். ஹனுமான் சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப வியாக்கரணம் கிராமரில் கெட்டிக்காரர், நல்ல சான்ஸ்கிரிட் பேசினார், ஒரு இலக்கண பிழை கிடையாது. நாமெல்லாம் கொஞ்ச நேரம் பேசினாலே கிராமர் மிஸ்டேக் வந்துடும், ஹனுமானுக்கு ஒரு இலக்கண பிழை கிடையாது. அடுத்தது ரொம்ப சவுண்டாக பேசினா கேட்குறவாளுக்கு அருவருப்பாக போயிடும், ரொம்ப மெதுவாக பேசினா என்ன பேசுகிறாருங்கிறதே புரியாது. நடுத்தரமான குரலில் பேசினாராம். அடுத்து வார்த்தைகள் ஒன்றொன்றும் அப்படி பிரயோகிக்கிறார். அவள்கிட்ட என்ன சொல்கிறார்? நீங்கள் யாருன்னு கேட்கணும், அதானே? சுக்ரீவன் எதுக்கு அனுப்பியிருக்கான்? என்ன கேட்டிருக்கான்? யாருன்னு தெரிஞ்சுன்னு வா. ஆனால் நேராக ராமலக்ஷ்மணாள்கிட்ட போய் நீங்கள் யாருன்னு அவர் கேட்கல. இவர் என்ன சொன்னார்? யாரென இயம்புகேன் நான் எங்குல தலைவருக்கு உண்மை, யார் வந்திருக்கான்னு சுக்ரீவன்கிட்ட போய் சொல்லணும்னு கேட்டார். ஏன்னா எதிர்த்தாப்புல இருக்கவரை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்டால் மரியாதை கிடையாதான். சுக்ரீவன் விசாரிக்க சொல்லியிருக்கார், யார் வந்திருக்கான்னு சுக்ரீவன்கிட்ட சொல்லணும்னார். கடைசி வரைக்கும் நீ யாருங்கிறத கேட்கல. அதுக்கு மேலே சரியான உச்சரிப்பு. ஏன்னா சில இடத்துல இந்த உச்சரிப்பு மாறி போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அர்த்தமே மாறிடும். இப்போ ஒருத்தர் சொன்னார், ஊரெல்லாம் பாருங்க ஒரே வெள்ளம் அப்படின்னார், வித்துட்டு வான்ட்டான். வெள்ளத்தை வெள்ளம், அது இந்த லா அது நிறைய பேருக்கு வராது, அது மாற்றி சொல்லிட்டா அர்த்தமும் மாறி போயிடும். அடுத்தது இலக்கண பிழை, இந்த கிராமர் தப்பாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் அப்படி தான் பேசினாராம், மைக்கில் மேடையில் ஏறி உட்காந்து நன்னா பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கார். ஒருத்தர் சொன்னார், ஐ சா மை ஃப்ரெண்ட் இன் த தேட்டர் வித் மை ஒய்ஃப் அப்படின்ட்டார். இவர் ஒய்ஃபோட தேட்டருக்கு போயிருக்கார், அங்கே ஃப்ரெண்டை பார்த்துருக்கார் அப்படி சொல்லிட்டு. ஒரு ஸ்கூலில் ஒரு வாத்தியார் கிளாஸ் எடுக்க வந்தார், ஜாகிரஃபி டீச்சர் மேப்போட வந்தார், பசங்களை பார்த்தார். பாய்ஸ், ஒன் ஆஃப் யூ ஹேங் த மேப் ஆன் த வால் ஆர் ஐ வில் ஹேங் மை செல்ஃப் அப்படின்ட்டார். ஐ வில் ஹேங் இட் மை செல்ஃப்னா ஓகே, ஐ வில் ஹேங். அப்போ இலக்கண பிழை வந்ததுன்னா என்ன கன்வே பண்ணுறோங்கிறது மாறிவிடும். அவ்வளோ அற்புதமாக பேசினாராம். அதுக்கு மேலே ஒரு ஸ்லோகம் சொன்னார் ஹனுமான். ராமனுடைய தோள்களை விசாரிக்கிறார். உங்கள் தோள்கள்லாம் நீண்டு இருக்குது, உருண்டு திரண்டு இருக்குது, வலிமையோடு இருக்குது, ஏதாவது ஆபரணம் போட்டு அதை மறைக்கக்கூடாதா? இவ்வளோ அழகான தோள்களோடு அப்படியே வந்துட்டேன்னு பல்லாண்டு பாடினாராம். இப்படி இந்த தோளழகை வெளியில் காட்டலாமா? எவ்வளவு அழகான தோள்கள். அந்த ஸ்லோகம் பாருங்க, ஆயதாஷ்ச சுவருத்தாஷ்ச பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹாஹா கிமர்த்தம் ந விபூஷிதாகான்னர். இந்த ஸ்லோகம் பாருங்க, ப்ளூரல் பன்மையில் பாடிட்டார் ஹனுமான். சான்ஸ்கிரிட்டில் மட்டும் ஒருமை இருமை பன்மை 3 நவுன் ஃபார்ம் உண்டு. சிங்குலர், டியூவல், ப்ளூரல். ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். ஒரு ராமன் இருந்தால் ராமஹா, 2 ராமர் இருந்தால் ராமவ், 3 அல்லது 3க்கு மேலே ராமர்கள்னா ராமாஹா. கரெக்டா? இப்போ ராமனுக்கு எத்தனை தோள் இருக்கு? 2 தானே. இந்த ஸ்லோகம் எப்படி இருக்கணும்? ஆய தௌச்ச சுவ்ரு தௌச்ச பாகூதே பரிகோபமௌ சர்வபூஷண பூஷார்ஹௌ கிமர்த்தம் ந விபூஷிதௌ. அவர் என்ன பண்ணிட்டார்? பன்மேல ஆய தாகாச்ச சுவ்ரு தாகாச்ச பாகவஹா பரிகோபமாஹா சர்வபூஷண பூஷார்ஹாஹா கிமர்த்தம் ந விபூஷிதாஹா. எப்போ இது 9 இலக்கணமெல்லாம் தெரியும்னு சொன்னேன், கடைசியில் டியூவலில் போட வேண்டியதை ப்ளூரலில் போட்டார், இருமையில் சொல்ல வேண்டியதை பன்மையில் சொல்லிட்டாரேன்னா அவர் எவ்வளோ கெட்டிக்காரர்னா, இவர் பெரிய பக்தர்னு ராமன் புரிஞ்சுட்டான். அதனால் ஹனுமானுக்கு மட்டும் ராமன் என்ன பண்ணானா, அதுவரை 2 கை ராமனாக இருந்தவன் ஹனுமானுக்கு மட்டும் மறைச்சு வச்சிருந்த 2 கையை தூக்கி சங்கு சக்கரத்தை காமிச்சான். ஹனுமான் ஆய தௌச்சன் தான் சொல்ல வந்தார், ஆனால் எக்ஸ்ட்ரா 2 கையை பார்த்துட்டார். உடனே தான் இருமையில் கம்போஸ் பண்ண ஸ்லோகத்தை அப்படியே பன்மைக்கு மாற்றி ஆயதாஷ்ட சுவ்ருத்தாஷ்ட பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்ஹாஹா கிமர்த்தம் ந விபூஷிதாகான்னார். வியந்தானா ராமன்.
இப்படி கூட ஒருத்தனால பேச முடியுமா? லக்ஷ்மணன்ட்ட ராமன் வியந்து சொல்றான். ராமன் ஒருத்தரோட பேச்சை பாராட்டியிருக்கான்னா அது ஹனுமானைத்தான். சொல்றான், இந்த பாரு லக்ஷ்மணா, இவனை போல பேச முடியாது, இவனை போல் பேசக்கூடியவன் மட்டும் ஒருத்தனுக்கு தூதனா கிடைச்சிட்டான்னா வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த தடங்கள், எந்த சிரமம், எந்த கஷ்டமும் இருக்காதுடா. எப்பேற்பட்ட தூதன்டா அவன். சொல்லிட்டு ராமன் சொல்றான், நான் ரிக்வேத வினீதஸ்ய நான் யஜுர்வேத தாரிணகா நான் சாமவேத விதுஷகா சக்கியமேவம் பிரபாஷித்தும். ரிக்வேதம் வல்லவன் பேச்சில் தான் பணிவு இருக்கும். இவன் பணிவை பாருடா, இவன் ரிக்வேதம் அத்தியனம் பண்ணவன். நம்மளை போல தாட் பூட் தஞ்சாவூருன்னு பேசுகிறான்னா ரிக்வேதம் தெரியாதுன்னு அர்த்தம். ரிக்வேதம் படித்தவாளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேச்சில் அந்த ஹியூமிலிட்டி, பணிவு வந்துடும். நான் யஜுர்வேத தாரிணகா, யஜுர்வேதம் படித்தவாளுக்கு தான் பேச்சில் அந்த எடிட்டிங்கிறது கரெக்டாக இருக்குமா. உபன்யாசம் பண்ணுறது பெருசு இல்லை, எதை முன்னாடி சொல்லணும், எதை பின்னாடி சொல்லணும், எது நடுவில், அந்த எடிட்டிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது யஜுர்வேதம் வல்லவர்களுக்கு தான் பர்ஃபெக்டாக வரும்னு ஒரு தியரி சொல்கிறா. நான் இப்போ உபன்யாசத்தில் கஷ்டமான விஷயத்தை முதல்ல சொல்லணுமா, ஈஸியான விஷயத்தை முதல்ல சொல்லணுமா? எதை சொல்லணும்? கஷ்டமானதா ஈஸியானதா? கஷ்டமானது தான் முதல்ல சொல்லணுமா? ஏன்னா முதல் 10 நிமிஷம் தான் அவளே முழிச்சுட்டு இருப்பாள். இங்கே இல்லை, மற்ற இடத்துல கௌரி ஹாலில் நம்ம லக்ஷ்மி நாராயணன் குரூப் எப்போதும் முழிச்சுட்டு இருப்பா. மற்ற ஊரில் முதல் 10 நிமிஷம் தான் அவளே முழிச்சுட்டு இருப்பா. அப்போ கஷ்டமான விஷயத்த சொல்லி முடிச்சிடணும். அரை மணி நேரம் கழிச்சு அவளே அரை தூக்கத்தில் இருக்கும்போது நான் இன்னும் கஷ்டமான விஷயத்த வேற சொல்கிறேன்னு முழு தூக்கத்தில் தான் தள்ளப்படாது. அதுக்கப்புறம் அப்படியே லைட் ஹார்ட்டடாக போயிடும். அது அப்போ முன்னாடி பின்னாடிங்கிறது முக்கியம் இல்லையா? ஒருத்தர் கேட்டார், சார் அந்த உபன்யாசகர் சுமாராக எவ்வளோ நேரம் பேசினார்? அவர் சொன்னார், சுமாராக எவ்வளோ நேரம் பேசினார்னு தெரியாது, எவ்வளோ நேரம் பேசினாலும் சுமாராக தான் பேசினார் அப்படின்ட்டான். அப்போது ப்ராப்பராக ரசிக்கும்படியாக நாம் தொகுத்து வழங்க வேண்டும் என்றால் அதுக்கு யஜுர்வேதம் தெரிஞ்சிருக்கணும். நான் சாமவேத விதுஷகா, இவன் சாமவேதம் வல்லவன். ஹனுமான் பேசினாலே ஒரு மெலோடி இருக்கான், நாமெல்லாம் பாடினாலே ஒப்பிக்கிறாப்புல இருக்கும். ஹனுமான் பேசினாலே அதில் ஒரு இசை இருக்குப்பா. இவன் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் 3ம் கற்றவன். தமிழில் கம்பர் சொல்கிறார், ஆர்கோல் இச்சொல்லின் செல்வன் வில்லார் தோள் இளைய வீரா விரிஞ்சனோ விடைவலானோ. ராமன் சொல்கிறானா, இவன் ஒரு சொல்லின் செல்வன். சொல்லின் செல்வன்னா பேச்சிலே வல்லவன், சொல்லையே செல்வமாக கொண்டவன். அதுக்கு மேலே ஒரு அர்த்தம் இருக்குது. சொல்லின் செல்வன், சொல்லின் அப்படின்னா சொன்னால்னு அர்த்தம். தமிழில் இருப்பின் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருந்தால்னு அர்த்தம். வரின் அப்படின்னா வந்தால்னு அர்த்தம். சொல்லின் அப்படின்னா சொன்னால்னு அர்த்தம். வருவன்னா வருவான், போவன்னா செல்வன்னா செல்வான். சொல்லின் செல்வன், சொன்னால் செல்வான். சீதையை தேடிப்போ என்று சொன்னால் இவன் செல்வான், அங்க போய் செய்தி சொல்வான், வெல்வான், மீண்டும் வந்து கண்டேன் சீதையைன்னு சொல்வான். இப்ப ராமனுக்கு தேவை என்ன? சீதையை தேடுறதுக்கு யாராவது போகணும், யார் போய் சீதையை தேடி கொடுப்பான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சொல்லின் செல்வன், சொன்னால் செல்வான். சீதையை தேடி போக, தூது போக எனக்கு ஒரு ராமதூதன் கிடைச்சுட்டான்னு ராமனே சந்தோஷப்படும்படியாக ஒரு பேச்சு பேசுகிறாரே, அந்த ஹனுமான் எப்போதும் நம்மை காக்கட்டும்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஹனுமான் தான் ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் நட்பை ஏற்படுத்துகிறார். அதன்படி ராமன் வாலியை வதம் பண்ணுறான், சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான். ஆனால் பட்டாபிஷேகம் ஆனதுக்கப்புறமும் சுக்ரீவன் மாதுன்னு அப்படி இருந்துடுறான். சீதையை தேட உடனே நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் போய் ஒரு எச்சரிக்கை விடவும் தான் அதுக்கப்புறம் சுக்ரீவன் சேனையெல்லாம் திரட்டி 70 வெள்ளம் வானர சேனை ஒரே நேரத்தில் எல்லா திசையிலும் சீதையை தேடிக்கொண்டு செல்கிறார்கள். அதில் ஒத்தொத்தருக்கும் ஒவ்வொரு திசைக்கு அனுப்புகிறான். அதில் அங்கதன், ஜாம்பவான், ஹனுமான் உள்ளிட்டோர் தென் திசைக்கு போகிறான். அவன் அத்தனை பேருக்கும் சுக்ரீவன் ரூட் சொல்கிறான். நீ இந்த பக்கம் போ, நீ அப்படி போ, தெற்கு திசை போகிறவா இந்தந்த இடங்களுக்கெல்லாம் போங்கோ. பார்த்துட்டு ராமனே கேட்டானா, சுக்ரீவா உனக்கு கூகுள் மேப்ஸே வேண்டாமா? நீயே ஒரு நடமாடும் கூகுள் மேப்ஸ் மாதிரி எங்கே போகணுன்னாலும் எல்லாத்துக்கும் ரூட் சரியாக சொல்லிடுறியப்பா, எப்படி சொல்கிறேன்னு கேட்டான் ராமபிரான். அதுக்கு சுக்ரீவன் சொன்னானா, அது வேற ஒன்றும் இல்லை ராமா, எங்கள் அண்ணா வாலி என்னை கொல்றதுக்காக என்னை அடித்தான் இல்லையா, நான் ஓடாத ஊரே கிடையாது. ஒருத்தர் சொல்கிறாரு ஜோக்கில், நான் அடி வாங்காத ஏரியாவே கிடையாதுன்னு. வாலி என்னை துரத்த நான் ஓடாத ஊரே கிடையாது. எல்லா அவன் போகும்போது அந்த சைன் போர்டெல்லாம் படிச்சுட்டே ஓடிருக்கான் போல இருக்கு சுக்ரீவன். அதனால எல்லா ரூட்டும் எனக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் ஒளிஞ்சுட்டு கடைசியாக தான் ரிஷிமுக மலைக்கு வந்தேன்னு சொல்லி சுக்ரீவன் வழி சொல்லி அனுப்பிடுறான். இப்போ எல்லாரும் புறப்பட்டுட்டா ராமன் ஹனுமானை மட்டும் கூப்பிட்டு தன்னுடைய கணையாழியை ஹனுமான்கிட்ட கொடுத்து, நீ நிச்சயம் சீதையை பார்ப்பாய், நீ என் தூதன்னு அவள்கிட்ட நிரூபிக்க இந்த கணையாழியை வச்சுக்கோ. விஸ்வேஷாம் சேவதிசன் தசவதனவதம் கர்த்தும் அத்ராவதீர்ணா விஸ்வாசம் வாயுபுத்திரே நய வினயவதி பிராப்பிய ராமோங்குலீயம்
விஸ்வாசாய பிரியாயா ரவிசுத வச்சசா சோர்ப்பயாமாசயஸ்மின் நிஸ்வாசே நிர்மயிஷ்யத்யபிபவத்து சனஹா கஷ்டனாஸ்வாசகேது. இப்படி தன்னுடைய கணையாழியை ஹனுமான்கிட்ட கொடுத்தான். என்ன ராமன் ஹனுமான்கிட்ட விஸ்வாசம் வச்சிருந்தான். சீதைக்கும் ஹனுமான் மீது அந்த விஸ்வாசம் வர வேண்டும் என்றால் அந்த விஸ்வாசத்துக்கு காரணமாக இந்த மோதிரம் என்பது ஹனுமான் கையில் இருக்கட்டும்னு கொடுக்குறான். அது ஒருத்தர் கேட்டார், ராமர் வனவாசம் தானே வந்திருக்கார், வனவாசத்தில் எல்லா ஆபரணத்தையும் கட்டி வச்சுட்டு தானே வரணும், மோதிரம் மட்டும் இப்படி கையில் இருந்தது. இந்த கொஸ்டின் யாராவது கேட்டிருக்காளா? மோதிரம் கையில் போட்டுன்னு வரலாமா? வனவாசம்னா எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு மாந்தோல் மரப்பட்டை அணிந்து கொண்டு தான் காட்டுக்கு போகணும். இவர் பாட்டுக்கு திடீர்னு கையில் ஒரு மோதிரம் வச்சுட்டு இருக்காரு, அதை கட்டி ஹனுமானு கொடுக்குறாருனா வனவாசத்தில் மோதிரம் எப்படி ராமன் கைக்கு வந்தது? இதுக்கு பல எக்ஸ்ப்ளனேஷன் உண்டு. அதாவது தி மோஸ்ட் கன்வின்சிங் அண்ட் மோஸ்ட் ஃபேமஸ் எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, அது கல்யாணத்தின் போது மாமனார் ஜனகன் ராமனுக்கு போட்ட மோதிரம். அதனால் கைகேயி உன் அப்பா சொத்து எதுவும் உனக்கு கிடையாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். ஜனகன் சொத்தை கிடையாதுன்னு சொல்கிற ரைட்டு கைகேயிக்கு கிடையாது இல்லையா? அது மாமனார் போட்ட மோதிரம், அவர் போட்டுட்டே காட்டுக்கு போகலாம். அது மட்டும் இல்லை, அதை கழட்டி வச்சுட்டா ஃபேமிலியில் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். எங்கள் அப்பா போட்ட மோதிரத்தை நீங்கள் எப்படி கழட்டலாம்? அது வேற பெரிய, அது கல்யாணமானவாளுக்கு புரியும். அதனால் அது எப்படினாலும் அவர் கையில் போட்டுன்னு ஆகணும். அதனால் அந்த மோதிரத்தை அணிந்து கொண்டிருந்தான் ராமபிரான். அது மட்டும் இல்லை, சீதைக்கு இந்த மோதிரம் கொடுத்தா தான் சந்தோஷமாக இருக்கும். ஆஹா, எங்கள் அப்பா போட்ட மோதிரத்தை ஞாபகம் வச்சுன்னு அவர் கொடுத்தாரு. ஏன்னா எப்போதுமே மனைவிக்கு என்னத்தான் நம்ம கணவன்னாலும் கூட அவளுக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ யாருன்னா அவள் அப்பா தான். என்றைக்காக இருந்தாலும் அப்பா தான் அவளுக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ. அவர் போட்ட மோதிரம்னு சொல்லிட்டா அது அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் அந்த மோதிரத்தை வைத்திருந்து ஹனுமான்கிட்ட கொடுத்து அனுப்புகிறான். இப்போது ஹனுமானும் மற்ற வானராலும் தென் திசை நோக்கி போய் தேடி பார்க்குறா. தென் திசையில் எவ்வளோ தேடினாலும் சீதை கிடைக்கவே இல்லை. கடைசியாக அந்த வானராள்லாம் யோசிச்சாலாம், என்னடா இது, எவ்வளோ தேடியும் சீதை கிடைக்கல. ஹனுமான், அங்கதன், ஜாம்பவான் எல்லாரும் பேசிக்கிறா, என்ன உயிரையே விட்டுடலாமா? ஏன்னா திரும்ப போய் சீதை கிடைக்கலன்னு ஒரு நெகட்டிவான நியூஸை போய் சொல்லக்கூடாது. ராமன் ஒரு கைங்கரியம் கொடுத்துருக்கான், நீ போய் செஞ்சுட்டு வான்னு சொல்லியிருக்கான்னா வெற்றிகரமாக செய்தேன்னு போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் கொடுக்கணுமே ஒழிய, இந்த ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து டாக்டர் வெளியில் கண்ணாடியை கட்டிட்டு, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் க்ளோஸ் அப்படின்னு முடிக்கிற மாதிரி நாங்கள் எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், தேடின ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ், ஆனால் சீத்தை இப்படி ஒரு பதிலை சொன்னால் சுக்ரீவன் உயிரையே விட்டுடுவான், ராமனும் உயிரையே விட்டுடுவான். நான் அந்த மாதிரி ஒரு பதில் சொல்லக்கூடாது. நாம் போய் ஒரு நெகட்டிவ் ஆன்சர் சொல்லி அவள் உயிரை விடுறதுக்கு நாமே உயிரை விட்டுடலாமோ அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஜட்டாயுவின் அண்ணன் சம்பாதி அவர்களை காண்கிறார். அப்போ அந்த சம்பாதி முதல்ல அவர் என்ன நினச்சார், குரங்குகள்லாம் கிடச்சி கொடுத்து இதை சாப்பிட வரலான்னு நினச்சார். ஆனால் அவள்லாம் பேசினாலாம், ராமனுக்காக ஜட்டாயு உயிரை விட்ட மாதிரி நாமும் உயிரை விட போகிறோம். சம்பாதி பார்த்தார், என்னது ஜட்டாயு உயிர் விட்டானா, ஜட்டாயுவுக்கு என்னாச்சுன்னு கேட்டார். இவர் நடந்ததெல்லாம் சொன்னா. அப்போ சம்பாதி சொன்னார், ராவணன் ஒரு பெண்ணை அபகரித்து சென்றான், நான் பார்த்தேன். ஆனால் என்ன ஒன்றுன்னா, இந்த தென் திசையில் ஒரு கடல் இருக்கு பாருங்க, அது 100 யோஜனை நீளம் கொண்டது. இன்னைக்கு பாரத தேசத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸுங்கிறது வேற. இது 17 லட்சம் வருஷம் முன்னாடி திரேதாயுகத்தில் ஸ்ரீலங்கா இங்கேருந்து 100 யோஜனை, அதாவது 800 மைல் தள்ளி இருந்ததாம். பின்னாடி அந்த பிளேட்ஸ் எல்லாம் நகர்ந்து இப்போ பக்கத்தில் வந்திருக்கு. 800 மைல் இந்த கடலை யாராவது தாவி செல்ல வேண்டும். அப்படி போனால்தான் அங்கே நீங்கள் சீதையை காணலாம். யாரால முடியுமோ போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறார். இப்போ வானராளுக்கு ஒரு புத்துயிர். ஏன்னா இப்போ சம்பாதி இந்த கழுகு பார்வைன்னு சொல்லுவா இல்லையா, ஈகிள் சை வியூவில் சம்பாதி சொல்லிட்டார்னா நிச்சயம் சீத்தை இலங்கையில் இருக்கா. ஆனால் 800 மைல் தாண்டணுமே, 100 யோஜனை கடலை தாண்டணும். யாரால் தாண்ட முடியும்? அப்போது ஜாம்பவான் ஒத்தொத்தரையாக கூப்பிட்டு கேட்குறார். பொதுவாக இந்த வயசானவன் என்ன பண்ணுவான்னா, ஒத்தொத்தரையாக கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்கவா, நீ யார், உன்னால் என்ன பண்ண முடியும், இங்கேவா. ஜாம்பவான் அவர் தான் ரொம்ப சீனியர் மோஸ்ட் சிட்டிசன், கூப்பிட்டார், இங்கேவா, யார் தாண்டதுன்னு கேட்டார். கஜன்னு ஒரு வானரம், நான் ஒரு 10 யோஜனை தாவுவேன்னா, 100 யோஜனையில் 10 தான் தாவுவேன்னா. கவாக்ஷன்னு ஒருத்தன், நீ என்னடான்னு கேட்டார். 20 யோஜனை தாண்டுவேன்னா. கவயன்னு ஒருத்தன் 30ன்னா. சரபன் 40, கந்தமாதனன் 50, மைந்தன் 60, திவிதன் 70, சுஷேணன் 80. ஜாம்பவான் சொன்னார், என்னப்பா இது 100 யோஜனை ஒத்தனும் தாட்ட மாட்டிங்களா? நான்லாம் அந்த காலத்தில் திரிவிக்ரமனாக பெருமாள் உலகத்தை அளந்த போது பெருமாளையே சுற்றி சுற்றி பிரதட்சணம் வந்தேன் தெரியுமான்னார். இப்போ போவீங்களான்னு கேட்டான். இப்போ முடியாது, வயசாக எடுத்துருந்தார். சில பேர் சொல்லுவாங்க, நான் 1947 என்னென்னலாம் பண்ணேன் தெரியுமாம்பா, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி அங்கதன் சொன்னான், நான் 100 யோஜனை தாவுவேன்னா. அப்போ தாவேண்டான்னா, நான் ஒன் வே டிராஃபிக், இங்கேருந்து அங்கே தாவுவேன், அங்கேருந்து திரும்ப என்னால் அது எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகிடும்,
திரும்ப அங்கேருந்து தாவ முடியாது. ஆனால் இவ எல்லாரும் பேசின்னு இருக்கா, ஹனுமான் ஒருத்தர் மட்டும் சைலண்ட்டாக தனியாக போய் உட்காந்துட்டார். நம்ம உபன்யாசம் கேட்குறவா என்னடா இது என்னமோ பேசின்னு இருக்கார், இவர் எப்போ தான் விஷயத்துக்கு வருவாரோன்னு தள்ள கை வச்சுன்னு உட்கார்ற மாதிரி தனியாக உட்காந்துருக்கார் ஹனுமான். இப்போ ஜாம்பவான் ஹனுமானை அழைத்தார். என்னப்பா உனக்கு இல்லாத ஆற்றலா? இந்த இடத்த கம்பர் ரொம்ப அழகாக பாடுறார். மேருகிரிக்கு மீதுர நிற்கும் பெருமையீர், மாறி தொழிக்கும் பாறை எடுக்கும் வரவல்லீர், பாறை எடுக்கும் நொன்மை வளத்தீர் பழியற்றீர், சூரியனை சென்று ஒன்கை அகத்து தொடவல்லீர். அனுமான் நினைச்சா மேருமலையை விட பெரிய வடிவம் எடுத்துக்கொண்டு அந்த மலைக்கு மேல் உன்னால் நிற்க முடியும். அதே சமயம் 2 மழை துளிக்கு நடுவுல சின்ன வடிவம் எடுத்துன்னு போகணும்னா அப்படிப்பட்ட சின்ன வடிவமும் உன்னால் எடுக்க முடியும். பூமியையே தூக்கணும்னா ஹனுமானால் தூக்க முடியும். ஒரு தோஷம் குற்றம்ங்கிறது கிடையாது. பிரம்மச்சரிய விரதத்தில் நிலை நின்று இருக்கிறார். சூரியனை போய் தொடக்கூடியவர். நீதியில் நின்றீர் வாய்மை அமைந்தீர் நினைவானும், மாதர் நலம்பே நாது வளர்ந்தீர் மறையெல்லாம், ஓதி உணர்ந்தீர் ஊழி கடந்தீர் உலகீனும், ஆதி அயந்தா நேயன யாரும் அறைகின்றீர். நீதியிலே நிலைத்திருப்பவர், தர்மப்படி வாழ்பவர், சத்தியத்தை பேசக்கூடியவர், மனசால் கூட ஒரு பெண்ணை நினைக்காமல் பிரம்மச்சரியத்திலே ஊன்றியவர், வேதங்களையெல்லாம் கற்று தேர்ந்தவர், பிரளயத்தையும் தாண்டி சிரஞ்சீவியாக இருக்கக்கூடியவர், பிரம்மாவே இப்படி வந்தாரோ என்னும்படியான பெருமை மிக்கவர். உன்னால முடியாதான்னு சொல்லும்போதுதான் ஹனுமானுக்கு தன்னுடைய பெருமைகள் எல்லாம் நினைவுக்கு வந்தது. இப்போ ஹனுமான் பார்த்தார், அவ்வளவுதானே, ராமனுக்கு கைங்கரிய பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா நிச்சயமாக முதலில் அந்த கைங்கரியத்தை நிறைவேற்றுகிறேன். ஜாம்பவானே, ராம நாமம் எனக்கு ஒரு சிறகு, ஜாம்பவானின் ஆசீர்வாதம் மறு சிறகு. 2 ரெக்கை இருக்குன்னா பறக்கலாம் இல்லையா? ராம நாமம்ங்கிற ஒரு ரெக்கை, ஜாம்பவான்கிற பெரியவருடைய ஆசீர்வாதம்ங்கிற மறு ரெக்கை. இதோ இப்போதே பறக்கிறேன்.